வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு டக்குன்னு ஒரு குட்டீஸு எதனாலும் சாப்பிட்றதுக்கு கேட்டால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க, தேவிஸ் கிச்சன் லஞ்ச் மனு சேனலுங்க. அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபி, ஒன் பாட் அண்ட் ரைஸு இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரெண்டுலேயுமே வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் பால் பொடி, 1/4 கப் சீனி பொடிச்சது, இது 3 ஸ்பூன் அளவுக்கு வரும். மைதா 3 ஸ்பூன், ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடிச்சது, ஒரு பிஞ்சு உப்பு, பேக்கிங் சோடா நம்ம அப்பத்துக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக, நல்லா குட்டீஸ்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா கலராக இருக்கும் கேக் சாப்பிட்டா, அதனால் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு. கலந்துட்டு இது போல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு தூவி கொடுத்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு இது போல் நம்ம ஊற்றி கொடுத்துக்கோங்க. ஒரு 3/4 பாவு ஊற்றினா போதும், நமக்கு பொங்கி வரும் கேக்கு. இப்போ நம்ம கடாய் நல்லா ஹீட்டாகி இருக்குது. நான் ஒரு 15 நிமிஷமாக நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக்கெல்லாம் தூக்கி வச்சுக்கோங்க. அடியில் இந்த மாதிரி இப்படி லைட்டாக அப்படி தட்டி கொடுத்துட்டு சமப்படுத்திக்கோங்க. இது போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இருந்தால் கூட நம்ம வச்சு கொடுத்துக்கலாங்க. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோங்க. டக்குன்னு பிள்ளைய ஒரு என்னால் சாப்பிட கேட்டால் இந்த மாதிரி வீட்டில் உள்ள வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். முந்திரி பருப்பு இந்த இதெல்லாம் நம்ம போடுறதெல்லாம் ஆப்ஷன் தான். இதெல்லாம் இல்லைன்னா கூட ஜஸ்ட்டு ஒன்று நம்ம மேலே வேர்க்கடலை வச்சுட்டு இந்த மாதிரி கூட நமக்கு டக்குன்னு அவங்களுக்கு வீட்டில் ஒரு கேக்கு செஞ்சு கொடுக்கலாம் குட்டீஸ்களுக்கு. இப்போ இதை மூடி போட்டுக்குங்க. ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டுங்க. இடையில நம்ம அப்பப்போ பார்த்துக்கிறோம். இப்போ நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக நான் 30 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி எதனால் ஒரு இது இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டூபிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, ஒட்டவே இல்லைங்க. 30 நிமிஷம் தான் கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆற விட்டு நம்ம எடுத்தால் தான் அழகாக அப்படியே முழுசாக கேக் மாதிரி வருங்க. இப்போ ஆறிடுச்சுங்க. இப்போ நம்மளுடைய கேக்கு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, அருமையாக இருக்குங்க. நல்லா மெதுவாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி ரொம்பவே வீட்டில் உள்ள பொருளை வச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டீஸுக்கு என்னால் சாப்பிட ஒரு சாயந்தரம் நேரம் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. டக்குன்னு வீட்டில் உள்ளதை வச்சு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.